அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஸ்கூலுக்கு குழந்தைங்க போயிட்டாலும் வீடே வெறிச்சோன்னு இருக்கேன்னுட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். வீட்டில் இருந்தாலும் பாருங்கள், இவங்க அட்டுலியம் தாங்க முடியல, எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு இருக்கும். சரி, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா 2 நேந்திர பழம் தான் இருந்துச்சு. அதை வச்சுட்டு பழம்பொரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லா பழுக்கலை, பட் இருந்தாலும் ஓகே, பழமாக தான் இருக்குது. இப்படியே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், நம்ம செய்கிறது தானே டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் வந்துட்டு கோதுமை மாவில் தான் செய்வேன். கோதுமை மாவு, ஒரு எக்கு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு கப் சுகர் போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாவு ரெடி. ஏன்னா நம்ம பிசைய வேண்டாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பம்ப்ஸ் வருமானு பார்க்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நல்லா உங்களுக்கு உப்புனாப்பில் வந்துடும் மாவு. அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் அந்த லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, அந்த மாவில் வந்துட்டு இப்படியே ஊற்றின பாருங்கள், அது பின்வீல் மாதிரி அழகாக வந்துருச்சு. நல்லா ஃப்ளஃபியாகவும் இருந்துச்சு, நல்லா வேகவும் செஞ்சிச்சு. அந்த மாவு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சைமல்டேனியஸ்லி பச்சை பயிரும் அதுவும் ஒரு பவுல் கொஞ்சம் தான் இருந்தது. எல்லாம் இன்றைக்கி 2 ஸ்நாக்ஸாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வேக வச்சு எடுத்து கிரேட்டட் கோகோனட் இருந்தது, அதையும் கொஞ்சம் போட்டு சுகர் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு. அப்படி தான் இன்றைக்கி எப்படியோ இன்றைக்கி ஸ்நாக்ஸோடு டைம் பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு என்ன செய்யணும்னு ஒரே யோசனை வந்துருச்சு. குழந்தைங்க வீட்டில் இருந்தால் ஏதாவது செய்யணும்னு நமக்கு வந்துட்டு அப்படி தானே கார்விங்ஸாகவே இருக்குது. அதுவும் வின்டர் வேறையா, சொல்லவே வேண்டாம்.